விருதுநகரில் அரிமா சங்க பள்ளி சார்பில் சமூக நலன் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பதாகைகளை ஏந்தி பேரணியில் சென்றனர். விருதுநகர் சரஸ்வதி அம்மாள் லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக சமூக நலன் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை விருதுநகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் நம்பிராஜன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பேரணியானது அரிமா பள்ளி செயலாளர் திலீபன் தலைமையில் அரிமா சங்க தலைவர் ஸ்ரீமன் ரவி நாராயணன் மற்றும் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் எக்கோ கிளப், லியோ கிளப், பிரக்யான் கிளப், போதை தடுப்பு கிளப் மற்றும் ஜூனியர் ரெட் கிராஸ் ஆகிய குழுக்களில் உள்ள 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். குழந்தை பாதுகாப்பு, போதை விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இரத்தம் மற்றும் கண்தானம், நெகிழி பயன்பாடு தவிர்ப்பு போன்ற கருத்துக்களின் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியானது கேவிஎஸ் மேனேஜிங் போர்டு அலுவலக வளாகத்தில் தொடங்கி பிரதான சாலைகளான மெயின் பஜார், தெப்பம், சங்கிலி கருப்பசாமி கோவில், மேலத்தெரு வழியாக பஸ் ஸ்டாண்ட், டிவிஎஸ் பள்ளி வழியாக வந்து மீண்டும் கேவிஎஸ் மேனேஜிங் போர்டில் நிறைவு பெற்றது. பள்ளி முதல்வர் பவானி மற்றும் கேஜி ஒருங்கிணைப்பாளர் சுந்தரலட்சுமி மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.